ஒரு தடவை, ஒரே ஒரு தடவையாவது உனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கலன்னு விட்டு உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா. நான் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா பண்ண முடியல. அதனால என் குழந்தைய இதெல்லாம் செய்ய வைப்பேன்னு அவங்க நல்லதுக்குன்னு நினைச்சு நம்ம பண்ற விஷயம் கூட சில டைம் தப்பா முடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சமா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பியானோ பிளே பண்ணணும்னு ஆசையா இருந்தா குழந்தைய பியானோ கிளாஸ்ல சேர்த்து விட்டுருவோம். நம்ம அத்லெட்டா இருக்க முடியலன்னு அவங்கள ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருவோம். ஏன் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை நான் கூட பண்ணியிருக்கேன். நம்ம டைரக்டா இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல தேவையில்லை. நமக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணிட்டா அவங்கள ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவோம். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கிட்ட ஆசையா சொல்ல வரப்போ சரி ஓகேன்னு அதை சிம்பிளா முடிச்சிருவோம். சோ பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சதை பண்ணா மட்டும்தான் நம்மள பிடிக்கும்னு குழந்தைங்க தப்பா புரிஞ்சுக்கலாம். குழந்தைங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்ன்றதை நாம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ரைட் டைரக்ஷனை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா நம்மளோட ஹாப்பினஸ் விட அவங்களோட ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க.